அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நிழல் கிரகத்தில் சிக்கிய ராசிகள். சுக்கிரன் கூட்டும் பணயோகம் ஓடி வருது. கேது மற்றும் சுக்கிரன் இருவரும் சேர்ந்து பயணம் செய்வது அனைத்து ராசிகளுக்கு கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் கேது மற்றும் சுக்கிரன் கன்னி ராசி பயணம் அல்லது சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அது எந்தெந்த ராசிகள்னு பார்க்கும்பொழுது, நவகிரகங்களில் அசுப நாயகனாக விளங்கக்கூடியவர் கேது பகவான். இவர் எப்போதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக கேது பகவான் விளங்கி வருகிறார். ராகு மற்றும் கேது இணை பிரியாத கிரகங்களாக திகழ்ந்து வருகின்றனர். வெவ்வேறு ராசிகளில் பயணம் செஞ்சாலும் இவங்களுடைய செயல் ஒரே மாதிரி இருக்கும். கேது பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல 18 மாதம் எடுத்துக்கொள்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் கேது பகவான் கன்னி ராசியில் தனது பயணத்தை தொடங்கினார். இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார். அசுரர்களின் குருவாக திகழ்ந்து வரக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் ஆடம்பரம், சொகுசு, காதல், அதிர்ஷ்டம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார். மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கிரன். வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நுழைய போகிறாரு. கன்னி ராசியில் ஏற்கனவே பயணம் செய்து வரும் கேது பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். கேது மற்றும் சுக்கிரன் இருவரும் சேர்ந்து பயணம் செய்வது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் கேது மற்றும் சுக்கிரன் கன்னி ராசி பயணமானது சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, கடகராசி. உங்கள் ராசியில் 3வது வீட்டில் கேது மற்றும் சுக்கிரன் சேர்க்கை நிகழுது. இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும். தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும். உடன் பிறந்தவங்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையும். குடும்பத்தினரால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பணவரவில் எந்த குறையும் இருக்காது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. உங்கள் ராசியில் 2வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கை நிகழுது. இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. தனித்துவமான ஆளுமை திறன் அதிகரிக்கும். கலை மற்றும் இசையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவில் எந்த குறையும் இருக்காது. நிதி நிலைமையில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசியை பற்றி பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியில் 11வது வீட்டில் சுக்கிரன் கேது சேர்ந்து பயணம் செய்ய போகிறாருங்க. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களுக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் பெற்றுத்தரும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க.